மலைச்சாரல் சேனலிலிருந்து சிறுகதை. 10ஆம் வகுப்பு பரீட்சையின் முடிவைக் கண்டு பயந்து போயிருந்தான் தேனப்பன். மகனின் மதிப்பெண்கள் குறைந்து போனதால் தாயின் கண்களிலே கண்ணீர், தந்தைக்கோ பொங்கியது கோபம். அவரது கடுமையான வார்த்தைகள் அம்பாய் பாய்ந்தது. தேனப்பனின் இதயத்தை கிழித்தது. பதில் எதுவும் சொல்லாமல் மௌனம் சாதித்தான் தேனப்பன். அப்பாவின் கோபம் இமயமலைக்கே ஏறியது. அவர் கோபத்தில் தெளிந்த வார்த்தைகள் தேனப்பனின் உடம்பில் முள்ளாய் தைத்தது. இதோ பாருடா, நீ படித்ததெல்லாம் போதும், இந்த அப்பனுக்கு உதவியா நாளையிலிருந்து நம்ம மளிகை கடைக்கு வேலைக்கு வந்துடு என கடுமையுடன் கட்டளையிட்டார் அப்பா. கணவன் கடைக்கு சென்றதும் மகனை அம்மா விசாலாட்சி கட்டிப்பிடித்து அழுதாள். மகனை திட்டிய கணவனை வசைமாறி பொழிந்தாள். ஆனால் மகனின் முகத்திலோ அத்தனை பெரிய தெளிவு. வேண்டாமா, அப்பாவை திட்டாதே. நீ வெளியில் கொட்டும் பாசத்தை அப்பா இதயத்தில் பூட்டி வச்சிருக்கிறார். என்னை கண்டிக்கவும் தண்டிக்கவும் அவருக்கு உரிமை உண்டு. என்னை நினச்சி நீ பயப்படாதே. நான் அப்பாவின் பேச்சில் எந்த ஒரு தப்பான முடிவுக்கு வந்துட மாட்டேன். அப்படியே நான் பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூட அதுக்காக உயிரை போக்கிக்க மாட்டேன். உன் மகன் அந்த அளவுக்கு கோலை இல்லை. கஜினி முகமது போல மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெறுவேன். அப்பா அயராமல் உழைச்சி என்னை பெரிய பள்ளியில் படிக்க வச்சாரு. அவரோட கஷ்டம் எனக்கு புரியுது. அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாளையிலேருந்து நம்ம மளிகை கடைக்கு வேலைக்கு போக போகிறேன். இனி இதில் எந்த மாற்றமும் இல்லை என படிப்புக்கு இன்னையோட முற்றுப்புள்ளி வச்சிட்டேன் என்று சொன்ன மகனை பார்த்தே அம்மா அதிர்ந்து போனாள். டேய் தம்பி, எப்படியோ பரீட்சையில் பாஸ் செஞ்சுட்டான். ஆனால் குறைந்த மதிப்பெண்களை பெற காரணம்தான் என்ன என்றாள் அம்மா. நான் படிக்காமல் போனதுக்கு நீங்களும் அப்பாவும் தான் காரணம் என சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டான் தேனப்பன். மகனின் பதிலை கேட்டு துடித்து போனாள் அம்மா. ஆமாம்மா, தினமும் மளிகை கடையில் மூடிட்டு வீட்டுக்கு வரும் அப்பா பதட்டத்தில் உன்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி சண்டை போடுறாரு. பதிலுக்கு நீயும் கத்துற. இந்த மன கவலையில் ராத்திரி பூரா என்னால் படிக்க முடியல. பகலில் படிப்போம்னு பார்த்தா நினைவுகள் பின்னோக்கி நகருது. நீங்கள் சண்டையில் பேசிய வார்த்தைகள் மட்டும்தான் எனக்கு எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கிறப்ப நான் எப்படி படிப்பேன் என சொல்லி தேம்பி தேம்பி அழுதான் தேனப்பன். மறுநாள் காலை அப்பாவுடன் கடைக்கு செல்ல தயாரானான் தேனப்பன். அவர்கள் கிளம்பும் நேரம் வீட்டின் முன் ஆட்டோ சத்தம். அதிலிருந்து இறங்கினர் தேனப்பனின் தாத்தாவும் பாட்டியும். மாப்பிள்ளை, நாங்கள் இந்த வயசான காலத்தில் துணை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு துணியாக இருக்க பேரனை எங்கள் ஊருக்கு கூட்டிக்கு போக வந்திருக்கோம். உங்கள் அளவுக்கு எங்களால் அவனை பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கலைனாலும் எங்கள் ஊரில் இருக்கிற நல்ல பள்ளியில் படிக்க வைப்போம் என கேட்க அதை மறுக்க முடியாமல் சம்மதித்தார் அப்பா வீராசாமி. மகன் ஓடிப்போய் அம்மாவை கட்டி கொண்டான். அவனுக்கு தான் தெரியும் திடீரென தாத்தா பாட்டு எப்படி வந்து இருப்பார்கள் என்று. அவர்களாவே வந்தார்களா? அம்மாவால் வரவழைக்கப்பட்டார்களா? மகனின் படிப்பு தொடர இது அம்மாவின் யுத்தியோ? எதுவாக இருந்தால் என்ன, எந்த ஊரானாலும் அரசு பள்ளி ஆனாலும் படிக்க வேண்டும் என்று நினைப்பவருக்கு எல்லா உசந்த பள்ளிதான். இதோ தாத்தா பாட்டியுடன் ஊருக்கு சென்று அமைதியான சூழ்நிலையில் படிக்க தயாரானான் தேனப்பன். மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.